ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் மக்களே. மழை பிரித்து எடுக்குது மக்களே. நேற்று போட்ட வீடியோவோட அப்படியே கண்டினியூவாக அந்த வீடியோ இருக்கும் மக்களே. ஏன்னா நேற்று மத்தியானம் வரைக்கும் தான் அந்த வீடியோ எடுத்து ஒரு 5 நிமிஷத்துலேயே கட் பண்ணி டக்குன்னு போட்டு விட்டேன். ஏன்னா அது நாள் நைட் எடுத்தது, அதனால டக்குன்னு முடிச்சு அதை போட்டாச்சு மக்களே. இன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறம் மழை பயங்கரமாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் கல்ஃபு ஃபுல்லாகவே மழை, சரியான மழை போல். ஓமன், துபாய் எல்லா இடத்துலையுமே செம மழை. ஓமன்லாம் பிரித்து மேயுது. அதே மாதிரி துபாயில் சரியான மழை, இங்கேயும் செம மழை. நேற்று நைட்டுனா சரியான மழை. அதான் என் வண்டியே மிதந்துக்கிட்டு தான் போகுது. வண்டி உருளுதா, பயமாக இருக்குது. ஏதாவது ஒரு தண்ணி பயங்கரமாக இருக்குது, நிறையா கிடக்கு தண்ணி. அதுக்குள்ளே கொண்டு போய் காரை கொண்டு போய் உள்ளே இறக்குறதுக்கு பயமாக இருக்குது, எப்படி போகிறது அப்படின்ட்டு. உள்ளே போயிட்டு வண்டி எதுவும் ஆஃப் ஆகி எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கதவையும் திறக்க முடியாது. தூரத்தை வந்தால் தண்ணி உள்ளே வந்துடும், வண்டிக்குள்ளே வந்துடும். யாராவது வர சொல்லி, நம்ம கஃபியில் வர சொல்லி, யாராவது வர சொல்லி வண்டியை இழுத்து தான் வெளியே கொண்டு போகணும். அந்த மடக்கு நிலைமை ஆயிரும். அதனாலேயே ரொம்ப யோசிச்சு வண்டி ஓட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு மக்களே. இப்போ இந்த சைடு பரவாயில்ல, இப்போ நம்ம வெளில வந்திருக்கோம். ஆனால் இந்த சைடு ஓகே, அவ்வளோவா தண்ணினா தேங்கலாம். ஆனால் மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, மழை விடலை. மழை அப்படியே தான் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் இருக்குது, நைட்டு ஃபுல்லாக மழை இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நைட்டு வரைக்கும் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆனால் இந்த மழை முடிஞ்சிருச்சுன்னா வெயில் பிரிச்சிடும். இந்த மழை என்னைக்கு முடியுதோ கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி வெயில் புழக்க ஆரம்பிச்சிடும். அதோட ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம ஃபார்மில் போயிட்டு, பின்னாடியே ஃபார்ம் இருக்குது மக்களே, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போயிட்டு ஏதாவது ஜாமான் வாங்குவோம் அப்படின்ட்டு நம்ம கிளம்புவோம். இவங்க என்ன கேம் விளாட வந்திருக்காங்க, கேம் விளாட கிறக்கி விட்ருக்கோம். நம்ம உள்ளே போயிட்டு ஏதாவது தக்காளி ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அப்படியே வருவோம் மக்களே. இங்கே பாருங்கள், சரியான மழை. இந்த ஃபார்முக்கு தான் மக்களே போகிறோம். அந்த ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு போவோம். மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது, மழை விடவே இல்லை, கொஞ்சம் கூட விடலை, நான் ஸ்டாப்பாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது. பேயட்டும், எவ்வளோ நேரம் பெய்யுதோ பேயட்டும். நம்ம உள்ளே போய் ஏதாவது ஜாமானை போய் பார்ப்போம். பார்த்து தான் ஆஃபர் போட்டுருந்தாங்கன்னா வாங்கிட்டு வருவோம் கைஸ். மக்களே, மழையெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரோட்டில் எல்லா தண்ணியும் கிளியர் ஆகிடுச்சு மக்களே. மறுபடியும் மழை வருமானங்கிறது தெரியலை. ரோட்டில் இந்த தண்ணி இல்லை, இப்போ மழை பெஞ்சதுக்கான அடையாளமே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு ரோடு. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் தான் மக்களே போய் கொண்டிருக்கிறோம். சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு சில சின்ன ஜாமான் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு திங்ஸ் அப்படியே எடுத்து காருக்குள்ளே தூக்கி போயிட்டு ஃபோன் அடிக்கணும். ஃபோன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வரணும் கைஸ். இப்போ பாருங்க, இந்த மாட்டக்க நிற்கிற தண்ணி மட்டும்தான். ஆனால் சரியான மழை, பிச்சு எடுத்துருச்சு மழை சத்த நேரத்தில். தமாமில் ஏர்போர்ட் ரோடு மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஏர்போர்ட் ரோடு க்ளோஸு, மற்றபடி வேறு எங்கெங்கே ரோடு க்ளோஸ் ஆகிருக்குன்னு தெரில. தமாம் ரோடு, ஏர்போர்ட் ரோடு க்ளோஸ். நேற்று நைட்டு அது க்ளோஸ் ஆகிடுச்சு. அது இன்ஃபார்ம் வந்துருச்சு, நேற்று நைட்டே க்ளோஸ் அப்படின்ட்டு. இப்போ நேராக ஒத்தையும் போகிறோம். ஒத்தையமில் இருந்துட்டு ஒரு என்னன்னு தெரில, டக்குன்னு தூக்கி போட்டு திரும்ப வீட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குதுன்னு தெரில கைஸ். தூங்கலான்னு பார்த்தேன், சத்த நேரம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் தயிர் வாங்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் போய் தயிர் வாங்கிட்டு வந்தோம். நான் தயிர் வாங்கும்போதே நமக்கு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு ஒரு 5 ரியாலுக்கு இப்படியே காசெல்லாம் அப்படியே வீணாக்கிட்டு இருக்கோம் மக்களே. இன்னும் ஒரு 65 ரியாலும் நம்ம தான் இருக்குது கையில் செலவுக்கே. அந்த காசை வச்சு இந்த மாதத்தை ஓட்டணும். ஃபைனலி வந்தாச்சு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. சூப்பர் மார்க்கெட்டில் டபக்குன்னு வாங்கிட்டு அள்ளி போட்டு கொண்டு போக வேண்டியதான். வண்டி எங்கே போடுவோம், அங்கே போடுவோம். அந்த அங்கே நிற்கிதில் வண்டி, அந்த இடத்துல நிப்பாட்டு நம்ம வருவோம். அப்போ தான் லாங் வியூவாக கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஷார்ட் வியூவாக இருக்குமோ, அதுக்காண்டி வண்டியை ஸ்ட்ரைட்டாக அப்படியே திருப்பி அப்படியே நிப்பாட்டிடுவோம் மக்களே. அவ்வளோதான், அப்படியே போட்டுருவோம் வண்டியை. அவ்வளோதான் கைஸ். அரையும் குறையமாக கிடக்கு வண்டி, பாதியிலே கிடக்கு. ரிவேர்ஸ் எடுத்து பெர்ஃபெக்டாக நிப்பாட்டிடுவோம். ஓகே மக்களே, ஃபைனலி பெர்ஃபெக்டாக நிப்பாட்டோம். கிளம்பி போக வேண்டியதான், போயிட்டு வாங்கிட்டு வருவோம் கைஸ். நம்ம மேடம் சொன்னது 2 ரியாலுக்கு இருக்குன்னாங்க. இவங்க என்ன 5 ரியால் போட்டிருக்காங்க தக்காளியை. மேடம் சொன்னது என்ன 2 ரியாலுக்கு தக்காளி இருக்கும். இங்கே பாருங்கள், குக்கும்பரும் 2 ரியாலுன்னாங்க. ஆனால் 5 ரியாலு. என்ன ஒரே ஏமாத்து விலையாக இருக்குது. எல்லாமே விலை கூட மக்களே. வேறு கடையை பார்த்தா போகணும்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். கைஸ், இது எல்லாத்தையும் வண்டிக்குள்ளே அள்ளி போட்டிருக்கோம். அள்ளி போட்டு அடுத்து ஒரு சில திங்ஸ் வாங்கணும். ஏன்னா சிக்கன் வாங்கணும். சிக்கன் எங்கே கிடக்குன்னு தெரில, அது தேடணும். இதில் இருக்கா? இதெல்லாம் பர்கர் சிக்கனில் இது இல்லை மக்களே.
போய் சிக்கனை தேடுவோம். சிக்கனை தேடிட்டு வருவோம். முட்டை ஆஃபரில் கிடக்கு. சிக்கனு இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இல்லை மக்களே, சிக்கனை காணாமே. 19 ரியாலுக்கு ஏதோ ஆஃபரில் நமக்கு ஃபோட்டோ வந்திருக்கு. 17 19 இல்லை, ஆஃபர் போட்டிருக்காங்கங்கிற ஃபோட்டோ வந்திருக்கு. ஆனால் எதில் இருக்குங்கிறது அந்த ஃபோட்டோவில் மக்களே. நோ 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 ஃபைனலி மக்களை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்குள்ளே தான் கலந்துருக்கு. பயவுலே தேடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம். நம்ம அடுத்து இன்னும் ஃப்ளோர் மட்டும் வாங்க மக்களே. கார்ன்ஃப்ளோர் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு முடிஞ்சு மக்களே. சிக்கனை தூக்கி வண்டிக்குள்ளே போட்டோம். ஃப்ளோரை மட்டும் போய் கண்டுபிடிப்போம். கார்ன்ஃப்ளோர் மட்டும் வெளிச்சமாக இருக்கும்போது வந்த மக்களே. வெளிச்சமே போயிடுச்சு. வெளிச்சம் போய் இருட்டாக போகுது. டைம் வந்துட்டு எத்தனை மணி? 5:48 மக்களே. மணி 6 ஆகுது. நம்ம ஒரு அமௌண்ட் போட்டால் அது ஒரு அமௌண்ட் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். நம்ம 55 ரூபா அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் 59 ரியால் வந்துருச்சு. நம்ம ஏதோ கணக்கில் ஏதோ மிஸ் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, போட்டாச்சு அப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் மக்களே. அவ்வளோதான். ஆனால் பெஞ்சதுக்கான அடையாளமே இல்லை பாருங்கள் மக்களே. எங்கிட்ட வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டு பையன் வேறு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னடா அப்படின்னா, மிரண்டா வாங்கினியே, மிரண்டா எடுத்துகிட்டு சீக்கிரமாக வா, நான் குடிக்கணும் அப்படிங்கிறான். எத்தனை திருப்பி அடிச்சிட்டான் அந்த மிரண்டாக்கு. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் மக்களே மிரண்டாக்கு. இந்த வரண்டா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வந்துடா 10 நிமிஷத்தில் வந்துடா, 5 நிமிஷத்தில் வந்துடா. நான் ஃபோன் அடிச்சு, என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன இவ்வளோ நேரமாக மிரண்டா வாங்குற அப்படின்னா, டேய் எக்ஸ்ட்ரா நிறையா வாங்கிக்கிட்டு இருக்கேன், வருவேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தட்டி வீட்டுக்கு தான் மக்களை போய்கிட்டு இருக்கோம். முடிஞ்சு வேலைகள். இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை முடிக்கணும். இங்கே மட்டும்தான் தண்ணி கிடக்கு. இது ஏன்னா ரொம்ப பள்ளமான இது. ஸ்கூல் மக்களே, சரியான பெரிய ஸ்கூல். அங்கே ஆரம்பிச்சு இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் அகாடமின்னு போட்டு அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இந்த பில்டிங் தான். ஒரே ஆள் பில்டிங் அப்படியே. இது காற்று 33, 34, 31, 32 ஏரு. என்னன்னு தெரில. இப்போ தான் மக்களை ஏர் வந்து கொஞ்சம் இதுவாக கட்டுது, கம்மியாக கட்டுது. ஏர் அடிக்கணும் காருக்கு. உள்ளே போயிட்டு கராஜில் ஏற்றி பண்ணிட்டு ஏர் அடிச்சுட்டு இனிமேல் மேடம் வெளில போவாங்களான்னு தெரியலை. மேபி 7 மணிக்கு மேலே போனாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று மட்டக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நைட்டே நம்ம இந்த வண்டி எல்லாத்தையும் கழுவி நிப்பாட்டிட்டோம்னு வச்சுங்க, கவலை இல்லை. நாளைக்கு மழை பெய்யாது கன்ஃபார்ம் எப்படியும். அதனால் இன்றைக்கி நைட்டே வண்டியை அடித்து கழுவிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஐடியாவில் இருக்கேன் மக்களே. ஏன் அப்படின்னா நாளைக்கு காலைல நம்ம நல்லா கழுவிக்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு காலைல வந்துட்டு காலேஜ் இருக்கான். இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாளைக்கு காலைல காலேஜ் இருக்குது அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு நம்ம இப்போ கழுவி முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சு. இல்லைனா வந்துட்டு இப்போ அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்கணும் கைஸ். ஓகே மக்களை, இது எல்லாத்தையும் தள்ளி விட்டு அப்படியே கண்டினியூவாக பார்ப்போம் கைஸ். எங்கே வந்திருக்கோன்னா பேங்க்கு தான் கைஸ் வந்திருக்கோம். பேங்க்கில் வந்து பணம் எடுக்கணும். ஒரு 200 ரியால் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். இங்கே வந்து எந்த பேங்க்கில் வேணால் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, எந்த இஷ்யூஸும் வராது. எதுவும் இந்த டேக்ஸ் பிடிக்கிறது அது இதுன்னு எந்த பஞ்சாயத்தும் இல்லை மக்களே. போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். போட்டாச்சு மக்களே. பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கு. எண்ணட்டும் இன்னொன்னா எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கார்டு வெளியே வந்து விட்டது. இது காசை காணா. ஓகே மக்களே, சிங்கிள் நோட்டாக வந்துருச்சு மக்களே. 200 ரூபா கொத்த நோட்டாக 200 ரூபா வந்துருச்சு. கொண்டு போய் தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். 4000 ரூபா கைஸ். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 4500 ரூபா அந்த நோட்டு. தானே கிடக்கு நம்ம காரு. ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இப்போ தான் நமக்கான வேலைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்த வேலைக்காண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்குவோம். அப்படியே கண்டினியூவாக நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். ஓகே மக்களே, பாய் மக்களே. புதுசாக அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தாட்டி விட்ருங்க. ஓகே மக்களே, பாய் மக்களே.